ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரோட்டீன் பணியாரம் அப்புறம் ப்ரோட்டீன் தோசை இது தான் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு டயபெட்டிக்காக இருக்கிறவங்க ரொம்ப நேரம் பசி தாங்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரம் பசி தாங்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். அது கூடவே புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி 50 கிராம், இது ரேஷன் அரிசி 50 கிராம், உளுந்து 50 கிராம், வெந்தயம் ஒரு டீஸ்பூன், சோயாபீன் கொஞ்சம் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. இது கூடவே துவரம்பருப்பு அந்த பவுல்லையே ஒரு அரைவாசி பவுல். துவரம்பருப்பு அளவாகவே நம்ம தட்டைப்பயிறு அதே அளவு, கொள்ளு பயிறு அதுவும் அதே அளவு, பாசிப்பயிறு இது எல்லாத்தையும் நல்லா 4-5 முறை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது கூடவே நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் போட்டு மூடி வச்சிடலாம். இது எல்லாமே ஒரு 5 மணி நேரம் நல்லா இருக்கும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும்போது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், பருப்புன்னு அரைச்சா போதும். எல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா மாவை கலந்து வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு ஓவர் நைட் இருக்கட்டும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம பணியாரம் செய்யலாம். பணியாரக்கால் நல்லா சூடானது எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு குழியில் நம்ம மாவு போட்டு வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு திருப்பி எடுத்துடலாம். இந்த பணியாரம் வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளே வந்துட்டு மாவு நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த மாவில் பணியாரம் மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி செய்யலாம், தோசையும் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தோசை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஜாஸ்தி இல்லை, நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துட்டு நம்ம தோசை செஞ்சோம்னா ரொம்ப கிறிஸ்பி. நீங்கள் இந்த மாவில் பணியாரம், தோசை இல்லை இட்லி எது பண்ணாலுமே நிலக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாவில் கொஞ்சம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு பணியாரம் இது வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது சின்ன பவுலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் நிறைய பேர் இருந்தால் ஒரு பெரிய பவுலில் மெஷர்மெண்ட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் குக்கிங் அப்டேட்ஸ் இல்லாமல் ட்ராவல் அப்டேட்ஸ் இருக்குது.